நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுள் அவர்களும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். என்னை கொடுப்பேன் என் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லையா, எல்லாம் என் இயேசுவே. என்னை கொடுப்பேன் என் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லையா, எல்லாம் என் இயேசுவே. என்னை கொடுப்பேன். தூதனாய் நான் இருந்தாலோ எக்காலம் முழக்கிடுவேனே. தூதனாய் நான் இருந்தாலோ எக்காலம் முழக்கிடுவேனே. வானவரில் இயேசுவுக்கு வாழ்த்து பாடி மகிழ்வதற்கு, வானவரில் இயேசுவுக்கு வாழ்த்து பாடி மகிழ்வதற்கு, என்னில் ஒன்றும் இல்லையா, எல்லாம் என் இயேசுவே. என்னில் ஒன்றும் இல்லையா, எல்லாம் என் இயேசுவே. என்னை கொடுப்பேன் இயேசுவுக்கு, ஜீவ வழியாக என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. என்னை கொடுப்பேன். நேசிக்கிறேன் பசுமன் அன்பின் ஆண்டவரே, மன மகிழ்ச்சியான கிறிஸ்துவர்களின் காலங்களுக்காக உமது நன்றி படைக்கிறோம். சிறப்பாய் இந்த நாளிலே திருச்சபை மாலையில் இந்த புதிய திருச்சிலை மாலையத்திலே ஆண்டவரே உடைய மக்களாக நான் ஒன்று கூடி உடைய மகனாக இந்த ஆண்டு இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாடும்படியாக ஒரு மகிழ்ச்சியான நேரமாய் இந்த நேரத்தை எங்கள் தந்திருந்ததுதான் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தைக்கென்று நாங்கள் காத்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை எங்களுடைய கொண்டாட்டத்தில் அடித்தளம் என்பதை உணர்ந்து கொள்ள உங்களுடைய ஆவியான வழியாக எனக்கு துணை செய்கிறார்கள். இயேசுவின் வழியை வேண்டும் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, அருமையான வாலிபர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே உங்களை கிறிஸ்து வருகையின் 3ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகிற இந்த நாள் காலையிலே வந்து வழிபாடு நடக்கிறது ஐயா சொல்லி கிறிஸ்து வருகையின் 3ஆம் ஞாயிறுக்கான செய்தியையும் கிறிஸ்து பிறப்பினுடைய கொண்டாட்டத்திற்கான வாழ்த்து செய்தியாகவும் இந்த அருள்களை பகிர்ந்து கொள்வதிலே இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதியிலிருந்து ஒரு பகுதியை மாத்திரம் நான் படிக்கிறேன். சக்கரியா குழந்தை யோவானை பார்த்து, குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அகந்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து வெளியில் நம்மை தேடி வருகிறது. எனக்கு அருமையானவர்களே, படிக்க கேட்ட இந்த செய்தி பகுதிக்குள்ளாக நீண்ட நெடிய காலம் ஒருவேளை ஆசாரிய வழிமரபிலேயே பிறந்து கடவுளுடைய ஆலயத்திலே ஆசாரியனாக பணியாற்றிய சக்கரியாவுக்கு அவருடைய வயது முதிர்ந்த காலங்களிலே ஒருவேளை பழைய பாட்டிலே பார்த்தோமானால் ஆபிரகாம் சாராவை குறித்து நாம் நிறைய படித்திருக்கிறோம், நிறைய அறிவுரைகளை கேட்டிருக்கோம். வாக்குத்தத்தம், விசுவாசம் என்ற வார்த்தைகளை தான் உச்சரிக்கின்ற போதே ஆபிரகாமில் தான் தொடங்கும். ஆபிரகாம் சாரா வேற்றின மக்களின் மத்தியிலே
வேற்றின தெய்வத்தை வழங்கிக் கொண்டு தெய்வங்களை தெய்வ விக்கிரகங்களை அந்த சிலைகளை உருவாக்குகின்றவர்களாக இருந்த காலத்திலே கடவுள் அவர்களை அழைத்து நான் காண்பிக்கும் நாட்டுக்கு போ, உன்னை பெரிய மக்களினமாக மாற்றுவேன். பிள்ளையே இல்லாதிருந்த இனி பிள்ளை பிறக்குமா என்கின்ற கேள்விக்குறியோடு நம்பிக்கையற்ற நிலையை வாழ்ந்து கொண்டிருந்த ஆபிரகாமையும் சாராவையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் காண்பிக்கும் நாட்டுக்கு போ, உன்னை பெரிய மக்களினமாக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். கடவுள் அதை நீதியாக எண்ணினார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே படிக்கிறோம். எபிரேயர் திருமுகத்திலே 13ஆம் பிரிவிலே 11, 12, 13 பகுதிகளிலே விசுவாசத்தை குறித்து அழுத்தமாக சொல்லுகின்ற போது விசுவாசிகளின் தகப்பன் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் தான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த ஆபிரகாம் அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம், அதே விதமான வாக்கு தத்தம் இங்கே புதிய ஏற்பாட்டிலே கடவுளுடைய ஆலயத்திலே ஆசாரியனாக போதகராக பணி செய்கின்ற ஒரு நபர், அவரும் அவருடைய மனைவியும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். கடவுள் சகரியாவை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவன் மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகின்ற வேலையை செய்வான் என்று சொல்லுகின்ற போது விசுவாசத்திலே குறைவு இல்லை. ஏன்னா கடவுளுக்கு தான் அவர் ஊழியம் செய்கிறார். விசுவாசத்திலே குறைவில்லை. மனித இயல்பு நிமித்தம் வயது முதிர்வின் காரணமாக இது சாத்தியப்படுமா என்கின்ற ஒரு யதார்த்தமான ஒரு ஐயம். ஆனால் அப்படி விசுவாசத்திலே குறைந்திருந்தால் சில நேரங்களில் ஆண்டவர் அதை என்ன பண்ணுவாரு, கண்டித்து உணர்த்தி அதை சரி செய்து ஆனால் கொடுப்பேன் என்ற வாக்குத்தத்தை என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றுவார். சகரியாவை கண்டித்தாரா இல்லையா? கண்டித்தாரா இல்லையா? கண்டித்தாரு. என்ன பண்ணாரு, இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ ஊமையா தான் இருப்பேன், வார்த்தையின் மீது உனக்கு விசுவாசம் இல்லாமல் போனது நிமித்தம் இது நடக்கிறதா இல்லையான்றது நீ பார்க்கத்தான் போற, அது நடக்கிற வரைக்கும் நீ பேசவே கூடாது. நீ என் மீது விசுவாசம் வைக்காமல் எனக்கு ஏறெடுக்கிற வழிபாடு எனக்கு தேவையில்லை, அது வரைக்கும் நீ ஊமையாயிரு, பேசாது. இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் போது நீ பேசினா போது கடவுள் ஒரு குறிப்பிட்ட காலம் கண்டிப்புத்தான் வைத்தார். விசுவாசத்திலே குறைவு இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். அதன் பிறகு அந்த குழந்தை உற்பத்தியாகி கருவிலே பிறந்து அப்புறம் எலிசபெத் அம்மாவுடைய பாடல் எல்லாம் வந்து படிக்க கேட்டிருப்போம். இங்கே இப்பொழுது குழந்தை பிறந்து விட்டது. கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணினார், அதை நிறைவேற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார், கண்டிப்பா அதை கொடுப்பார். நம்ம இடத்துல குறைவுகள் இருந்தா கூட உணர்த்துவாரே தவிர அவருடைய வாக்கு தத்தத்திலே கடவுள் பின்வாங்குவது கிடையாது. அப்படி அந்த குழந்தை செல்வத்தை கொடுத்த பிறகு இப்பொழுது அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும். பேர் வைக்கும்போது என்ன பண்றாரு, வாயால் பேச முடிஞ்சா வாயால் குழந்தை பேர் என்ன சொன்னா என்ன பண்ணுவோம், பேரை சொல்லலாம், பேச முடியாது. என்ன பண்ணாரு, பலகையிலே பேரை எழுதினார். அந்த பேர் எழுதி யோவான் எழுதி புள்ளி வைக்கும் போது அவரு பேச தொடங்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களின் ஆண்டவர். அவர் சொன்னதை செய்வார். சொன்னதை செய்யும் அளவும் அவர் உறங்குவதும் இல்லை, கூறுவதும் இல்லை. வாக்கு தத்தம் பண்ணினவர், அதை நிறைவேற்றுகின்றவர். அப்படி இந்த இடத்திலே மெசியாவை தருவேன் என்று இஸ்ரேல் மக்களுக்கு வரலாறும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் மேசியா வருவார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இல்லை. இப்பொழுது யோவான் என்கின்ற குழந்தையை கொடுத்து வயது முதிர்ந்த இவர்களுக்கு இருந்த குழந்தை பிறக்குமானால் மேசியா பிறக்க போவதற்கு இது ஒரு அடையாளம். மேசியா பிறக்க போகிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு அடித்தளமாக இருந்தது, ஒரு சாட்சியாக சான்றாக இருந்தது யோவானுடைய பிறப்பு. அந்த யோவானுடைய பிறப்பை கொண்டாடுகின்ற போது
எல்லாருமே தங்களுடைய பிள்ளைகள் வந்து இந்த சமூகத்தில் மிக உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு பெற்றோருடைய ஆசை. என் புள்ள வந்து இன்னொருத்தருக்கு வந்து அடிமை சேவை செய்யணும்னு எந்த பெற்றோராக விரும்புவாங்க? விரும்ப மாட்டாங்க. ஆனால் யோவானுக்கு அவங்க அப்பா சொல்ற செய்தி என்ன? கடவுளின் திருவுளத்தை முன்னிட்டு நீ வரப்போகின்ற மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகின்ற பணியை தான் செய்வமே தவிர நீ மேசியா கிடையாது. அந்த விதமான ஒப்படைப்பு. நீயோ பாருங்களே, உன்னதமானவருடைய சொல்லுங்க, உன்னதமானவருடைய ஊழியக்காரனாக இருப்பார். நீ அவருக்காக வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இங்கே யோவானுக்கு ஒரு அருள்வாக்கு கொடுக்கிறார். அதை சொல்லி முடித்த பிறகு இயேசுவினுடைய பிறப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இந்த பகுதியிலே சொல்லுகின்ற போது மேசியா யார், இயேசு யார் அப்படிங்கிறத வந்து சொல்லும்போது, இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பதிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும். இந்த உலகத்திற்கு ஆண்டவர் இயேசு மெசியாவாக வருவதற்கு அடித்தளமாக இருப்பது எது அப்படின்னா, இந்த மனுக்குலத்தின் மீது கடவுள் கொண்டிருக்கின்ற அவருடைய பதிவுள்ளம். நம்முடைய நீதி எல்லாம் கிடையாது. ஏன்னா நாம் எல்லாருமே பாவிகள். ஏதோ ஒரு நிலையிலே நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். We are imperfect. நாம் முழுமையாக நிறைவடைந்தவர்கள் கிடையாது. நிறைவை நோக்கி பயணிக்கின்ற மக்கள் தானே தவிர நம்மிலே நாம் நீதிமான்கள் கிடையாது. அதுக்காக பாவி என்று குற்ற உணர்வோடு இருக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல. நீங்க சில சமயம் மக்கள் கேட்கிற கேள்வி, எப்ப பார்த்தாலும் பாவி பாவின்னே வந்து சொல்லி நிறுத்தீங்க அப்படின்னு சொல்றாரு. பாவி என்கின்ற குற்ற உணர்வோடு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். இனி நாம் பாவம் செய்யாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும். இப்போ நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பதிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும். The compassion and mercy of God. கடவுளுடைய என்னது மனதுருகுகின்ற தெய்வம் அப்படின்னு சொல்றது இல்லையா? மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவர். கடவுள் இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக மனதுருக்கம் நிறைந்தவராக. நான் பாவிகளா இருக்கும்போது அவர் கோபம் வருமா வராதா? என்னுடைய சாயல்ல இந்த பிள்ளைகளை படித்தேன், ஆனா அது என்னுடைய சாயல்ல இல்லை அப்படின்னும் போது பெற்றோர்களுக்கு அப்படி மனசு விழுதுமா? உனக்காக நான் ராத்திரி வந்து பட்டி இருந்து புள்ள பெற்று இதுக்கு அழகுபடுத்தி மனுஷன் வந்து எல்லா சேவகமும் செய்த என்னிடத்தில் இருக்கிற ஒரு குணமும் அது இல்லை, என்னை குறித்த அக்கறையும் இல்லை, நான் என்ன நினைக்கிறதே அதுக்கு தெரியல அப்படின்னு பிள்ளைகளை குறித்த ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா? அந்த ஆதங்கம் கடவுளுக்கு இருக்கும். நான் என்னுடைய உருவிலே உருவாக்குற என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே, ஆனாலும் என்ன பண்றது? அந்த அடிக்கலாம், அதுக்காக நான் குட்டி போட முடியுமா? கிடையாது. இப்ப மீட்டுக் கொள்ளணும். மீட்டுக் கொள்வதற்காக கடவுள் இருக்கின்ற அந்த மனநிலை இருக்குல்ல, அதுதான் வந்து மனதுருக்கம். என்னதான் என் பிள்ளை தவறான இருந்தாங்க, என் பிள்ளை என்னைக்காவது வந்து சரியாக மாட்டானா அப்படின்ற அந்த ஏக்கத்தோடு ஆண்டவர் கடைசியாக தன்னுடைய ஒன்றான மகனை இந்த உலகத்திலே நமக்காக அனுப்பினார். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துமஸ். அப்போ இங்கே பெற்றோர்களாக பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு சொல்லப்படுகிற செய்தி, நாம் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் நம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். நாம் கிறிஸ்துவுக்கு முன்பாக சென்று கிறிஸ்துவனுடைய அரசை கட்டி எழுப்புகின்ற மெசியாவின் அரசை இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதற்கு யோவானை போல தாழ்மையான உள்ளம் உடையவர்களாய் செயலாற்றும்படிக்கு ஆண்டவருக்கு என்று வழியை ஆயத்தம் பண்ணும்படிக்கு இந்த தலைமுறையிலே நம்மை ஆண்டவர் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். நம்முடைய பெற்றோர் மூலமாக நம்மை இந்த உலகத்திற்கு ஆண்டவருடைய பணியை செய்து இன்னும் மீட்கப்படாத மக்கள்
இன்னும் கிறிஸ்தவர் ஆகாத மக்கள் அப்படி இல்லை. எந்த மதத்தை வேண்டுமானால் சார்ந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் விடுதலை அடைந்திருக்கிறார்களா? அவர்கள் எல்லாருக்கும் கல்வி கொடுக்கப்பட்டிருந்தா? நம்ம ஊர்ல நம்ம தெருவில் இன்னும் படிக்காத பிள்ளைங்க எவ்வளவு, அல்லது படிச்சுட்டு அரைமுறையா இருக்கிற பிள்ளைங்க யாரு? அப்படிப்பட்டவர்களை கண்டுபிடித்து அவர்களை அறிவொளிக்கு நேராக வழிநடத்த வேண்டும். அறிவொளிக்கு நேராக வழிநடத்தி அவர்களுடைய வாழ்வை அவர்கள் செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு நாம் மற்றவர்களை வழிநடத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்து எல்லாரும் வாழ்வு பெறுகின்ற போது எல்லாருக்கும் எல்லாம் இருக்கிற அந்த ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற போது அதுதான் இறை அரசு. இல்லையா? கடவுளுடைய அரசு, மெசியாவினுடைய ஆளுகை, கடவுள் விரும்புகின்ற இந்த சமூகம் என்பது எல்லாருக்கும் எல்லாம். இங்கே சமத்துவம் இருக்கணும், சகோதரத்துவம் இருக்கணும், சமூக நீதி நிறைந்ததாக இருக்கணும். எல்லாருக்கும் எல்லாம் பெற்று எல்லாரும் கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு அறிவொளி ஊட்டுகின்ற மக்களாக இருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். நாளுடைய மற்ற திருமறை பகுதியெல்லாம் எடுத்து படிச்சு பார்க்கிறேன். வழியை உண்டாக்குதல் அப்படிங்கிறது வெறும் புல்லு போக்குற வேலை இல்லை. போய் இலக்கை அடைவதற்காக வழி சரியில்லைன்னா புல்லு போன இருக்கா அப்படிங்க போடணும், இருக்கா இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? வெளிச்சம் காண்பிக்கணும். அப்போ அறிவு என்கின்ற வெளிச்சத்தை நாம் இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும். இந்த ஆலயத்திலே ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கின்ற தயவு, நாம் மற்ற மக்களை காட்டிலும் சிறப்பானவர்கள். எப்படி என்றால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதில்லை. நாம் சிஸ்டமேட்டிக்கான ஒரு பிரீச்சிங்க வார வாரம் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்கிறோம். எல்லா மக்களுக்கும் இது கிடைப்பது கிடையாது. சில சமய மக்கள்லாம் போனாக்கா அவங்களுடைய வேலை என்னன்னு அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. ஏன்னா அந்த உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. அது எல்லாருக்குமானதாக இல்லை. ஆனால் திருச்சபை நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும் என்கின்ற ஆண்டவருடைய சிந்தனையை கொடுக்கின்றபடினாலே அதை நாம் பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். அதை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்திலே இருக்கிறது. இதை செய்கின்ற பணியாளர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இதுதான் கடவுளின் திருவுளம். இதற்காகத்தான் கடவுள் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு தம்முடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார். ஆகவே கிறிஸ்து பிறப்பு, கிறிஸ்துமஸ் என்பது எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் அந்த சிம்பிள் மெசேஜ். எல்லாரும் மகிழ்ந்திருக்க வேண்டும், எல்லாரும் எல்லா வளங்களையும் பெற்றிருக்க வேண்டும். நம்முடைய சமூகத்தில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னா அதுக்கு முதல் தேவை கல்வி. கல்வி ஒன்றுதான் இந்த சமூகத்தை விடுதலையாகும். கல்வி இல்லைன்னா இங்கே அடிமைத்தனங்களும் சாதிய பிடிப்புகளும் இறுக்கங்களும் தலைமுறை தலைமுறையாக இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆகவே கடவுளினுடைய அருளால் மிஷனரிகள் மூலமாக நாம் கல்வி என்கின்ற ஒளியை, விளக்கை நாம் பெறுகின்ற போது அது ஒளி, நம்முடைய கரத்துக்கு வந்த பிறகு அது விளக்கு. இப்பொழுது நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். இங்கே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. இங்க அழகான ஒரு செய்தி, எனக்கு பின்னால்தான் பிறக்குவது ஒரு குழந்தை, இனிதான் பிறக்க போகின்ற ஒரு குழந்தைக்கு நான் பணி செய்ய வேண்டும் என்று எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார்னா அந்த தாழ்மை, அந்த கடவுளின் திருவுளம் இருக்குல்ல, அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஆகவே இங்கே எல்லாரும் சமத்துவ சிந்தனையோடு வாழ்வதற்கு தனிப்பட்ட முறையிலே தாழ்மையான எண்ணம் இருக்கணும். ஒருவருக்கு சுப்பீரியாரிட்டி மைண்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சமத்துவத்தை உருவாக்க முடியாது. என்னை தாழ்த்துகின்ற போது, ஒருவரை உயர்த்துகின்ற போது அவர் என்ன பண்ணுவாரு? இல்ல நீங்க உட்காருங்க, நீங்க பாத்தீங்கன்னா சில விஷயங்கள ஒருத்தரை உட்கார சொல்லுவோம், அவர் என்ன பண்ணுவாரு? இல்ல நீங்க உட்காரு. இப்படி சொல்லுகின்ற போது ஒருவருக்கு ஒருவர் ஒரு இருப்பிடத்தை ஏற்படுத்தி ரெண்டு பேரும் உட்காருவதற்கான சூழல் அங்கே வந்துவிடும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாருக்கும் எல்லாம் என்பதை உருவாக்குகின்ற கடவுளின் ஊழியக்காரர்களாக இருப்பதற்கு நம்மை நாம் ஒப்புவிப்போம். சக்கரியாவுக்குள்ளே அந்த மனநிலை இருந்தது. அதை உண்மையாகவே யோவான் தம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார். அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கான பிள்ளைகளாக, கிறிஸ்துவை மாதிரியாக கொண்ட பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசு
இந்த உலகத்திலே வருகின்ற போது வெறுமையாகவே வந்தார். எல்லாரும் வருவது போலவே அவரும் நிர்வாணியாகவே வந்து பிறந்தார். அவருக்கு என்று சொந்த வீடு வாசல் கிடையாது, ஒன்றும் இல்லாதவராய் இந்த உலகத்திலே வந்தார். ஆனால் எல்லாரும் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திற்காக அவர் உழைத்தார் இல்லையா? அப்போ ஆண்டவர் இயேசு ஒன்றும் இல்லாதவராய் இது வந்தாலும் எல்லாரும் எல்லாம் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் இயேசு எண்ணம் கொண்டிருந்தார் என்கின்ற போது அந்த கிறிஸ்துவின் எண்ணத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான் வந்து காட்டுமேலுக்கு போன பிறகு யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சபை உண்மையிலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. ஏன்னா நம்முடைய மக்கள் திட்டக்குடி சேர்ந்து சொல்றேன், இங்கே இருக்கின்ற மக்களை விட அங்கே இருக்கின்ற மக்கள் ஏழ்மையானவர்கள். இப்ப நம்ம எல்லாருமே படிச்சுட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வேலை, படித்த படிப்புக்கு ஏற்ப எங்கேயாவது போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் காட்டுமேலூர்ல கிராமத்து மக்கள் வயதானவர்கள்லாம் கூலி வேலைக்கு போனா தான் பிழைப்பு. இப்ப இங்க வந்து சொல்லணும்ல, சந்தா எல்லாரும் கட்டணும்னு, அங்க போய் எல்லாரும் சொல்லவே முடியல. ஏன்னா அன்றாட தேவைகளுக்காக போராடுகின்ற ஒரு நிலையிலே தான் மக்கள் இருக்கிறார்கள். பருத்தி போட்டாக்கா எப்பப்போ ஏதாவது கூலி வேலை கிடைக்குயா, களை வெட்டுவோம், பஞ்சு எடுப்போம், ஏதாவது வேலை கிடைக்கும். இப்போ மக்காச்சோளம் போட்டதுனால எங்களுக்கு வேலையே இல்லை, களைக்கூலி அடிச்சிடறாங்க, செடி வளர்ந்தது, அறுவடை செய்யும்போது மிஷின் வச்சு அறுவடை பண்ணிடுறாங்க, வேலையே இல்லை அப்படின்ற ஒரு நிலை வருகின்ற போது நாம் பெற்றிருக்கின்ற ஆசீர்வாதத்தை முன்னிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வு வளம் பெறுவதற்கு நாம் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒப்படைப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை செய்து நிறைவேற்றிவிட்டால் கிறிஸ்து பிறப்பினுடைய அந்த நோக்கம் முழுமையாக நிறைவேறிவிடும். இதற்காக நாம் தொடர்ந்து முயற்சிக்கின்ற மக்களாய் இருப்பதற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். குழந்தைகளை கிறிஸ்துவை போல, யோவானை போல ஆண்டவருக்காக கடவுளுடைய ராஜ்யத்திற்கென்ற ஆண்டவருடைய அரசுக்கென்று உழைக்கின்றவர்களாக ஞானத்திலும் அறிவிலும் கடவுளுடைய அருளிலும் மனித தயவிலும் வளரும்படியாக பிள்ளைகளை வளர்ப்போம். பிள்ளைகளுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுத்து வளர்ப்போம். ஒப்படைப்புள்ளவர்களாக, மற்றவர்களை குறித்த கரிசனை உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு பிள்ளைகளை வளர்ப்போம். அப்போது கிறிஸ்துவின் சாயலை நம்முடைய குழந்தைகளிலே நாம் பார்க்க முடியும். நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவாக மாற்றுவதுதான் இந்த கிறிஸ்துமஸிலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்ற கிறிஸ்துமஸ் செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார். ஒளியான கடவுள் உலகத்திலே மனிதனாக வந்திருக்கிறார். வார்த்தை கடவுள் ஆனார், ஒளி கடவுளாக இருக்கிறார். கடவுள் இங்கே ஆண்டவர் இயேசுவிலே மனிதனாக வந்து பிறந்து அனைவருக்கும் வாழ்வாக இருக்கிறார். அதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகையுடைய அற்புதமான செய்தி. நாம் மற்றவர்களுக்கு ஒளியாக இருப்போம், மற்றவர்களுக்கு வழியாக இருப்போம், மற்றவர்களுக்கு வாழ்வளிப்புள்ளவர்களாக இருப்போம். அப்போது கடவுளுடைய பெயருக்கு மாட்சிமை உண்டாகும், பூமியிலே சமாதானம் உண்டாகும், மனிதர்களுக்குள்ளே பிரியம் வளர்ந்து பெறுகிறோம். இந்த செய்தியோடு இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவோம். வருகின்ற புதிய ஆண்டு உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரின் பெயராலே வாழ்கிறேன். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நடத்தி காப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாக இருக்கிற அன்பின் நல்ல கடவுளே, தாயின் தந்தை மாணவரே, இப்பொழுதும் உடைய வார்த்தைகளின் வழியாக உடைய ஆவியானவருடைய துணையோடு உம்முடைய அருள் நிறைந்த வார்த்தைகளை கேட்கவும், விளங்கிக் கொள்ளவும், ஏற்றுக்கொள்ளவும், பிரதிபலிக்கவும் நீர் எங்களுக்கு போதுமானவர்களாக இருக்கிற என்கிற விசுவாசத்தோடு நாங்கள் உங்களுக்கு நன்றி படுகிறோம். இந்த கிறிஸ்து பிறப்பின் கொண்டாட்டம் அனைத்து மக்களுக்கும், சிறப்பாக இந்த வாகை கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த நாட்களாகவும், வருகின்ற புதிய ஆண்டு அனைவருக்கும் ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும்படிக்கு இந்த நாட்களை நீர் ஆசீர்வதித்து தருகிறார்கள். எல்லா குட்டிகள் நம்ம இனிமையாவற்றும் பொருளுக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். பரலோகத்திற்கு எங்குதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றென்று வெளியாக திட்டிருந்தார் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாம் மன்னிக்கிறது போல என் பாவற்றலை முடியும். என் சோதனை உட்படும் நாம் தீமையிலே தரும் ராஜ்யம் வல்லமை மகிழ்ச்சி
என்றைக்கும் நம்முடைய ஆமென். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகி கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் தூயவாக நம்முடைய வல்லமைகள் பாதுகாப்பும் பராமரிப்பும் மாறாத விசையுடன் வரைக்கும் உறவும் ஐக்கியமும் அழைத்து இன்றும் இன்றும் எல்லா நம் அனைவரோடு சிறப்பாக இந்த 2023 ஆண்டின் கிறிஸ்துமஸ் பண்டிகையோடு வருகின்ற 2024 ஆண்டினுடைய புதிய ஆசீர்வாதங்களோடு உடன்படிக்கைகளோடு நிறைவாயிருந்து வழங்கி காப்பனமாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த ஒருங்கிணைந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே இந்த திட்டக்குடி குலசேகரத்திலே வந்து உங்களோடு இணைந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட கடவுள் பாராட்டின கிருபைக்காக கடவுளுக்கு நன்றி இருக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்துகிறேன். சபையினுடைய போதகர், சபையினுடைய மூப்பர்கள், சபையினுடைய பொறுப்பாளர்கள், விசுவாச குடும்பங்கள், கோலாகலமாக இன்னும் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த ஐக்கியத்தில் இருந்த அனைத்து உறவினருக்கும் பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார். ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ ஐயா. ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஐயா.